ஒரு காலத்துல ஒரு அழகான நகரம் இருந்தது. அந்த நகரத்தோட பேரு எருசலேம். எருசலேம்ங்கிற நகரத்தை ஆளுகை செஞ்சுட்டு இருந்த ராஜாவோட பேரு எசேக்கியா. எசேக்கியா ராஜாக்கு 25 வயசு ஆகும்போது அவர் அந்த நகரத்தை ஆளுகை செய்ய ஆரம்பிச்சாங்க. எசேக்கியா ராஜா அந்த ஊர் மக்களை ரொம்ப நேசிச்சாங்க, ரொம்ப அன்பா இருந்தாங்க, ரொம்ப நீதியாகவும் நியாயமாகவும் நடந்துக்கிட்டாங்க. அந்த ஊர் மக்களுக்கு ஏதாச்சும் தேவைகள் இருந்துச்சுன்னா உடனே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏதாச்சும் பிரச்சனைனா சரியாக நியாயம் விசாரிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆண்டவருக்கு ரொம்ப பிரியமாக, ரொம்ப நீதியாக, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை செய்யாமல் இருக்கிறதுல ரொம்ப கவனமாகவும் இருந்தாங்க. இப்படியெல்லாம் இருந்ததுனால எசேக்கியா ராஜாவும் அந்த ஊரும் அந்த ஊர் மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. இப்படி எல்லாரும் ஹாப்பியாக இருந்துகிட்ருக்கிற நாட்களில் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. என்ன அப்படின்னா, எசேக்கியா ராஜாவுக்கு ஒரு பெரிய வியாதி வந்துடுது. இதை கேள்விப்பட்டதும் அந்த ஊர் மக்கள்லாம் ரொம்ப சோகமாயிடுறாங்க. ஏன்னா ராஜா அந்த ஊர் மக்கள் மேலே அவ்வளோ பிரியமாக இருந்ததுனால அந்த ஊர் மக்களால் தாங்கிக்கிடவே முடியலை. எவ்வளவோ டாக்டர்ஸ்லாம் பார்த்தும் எசேக்கியா ராஜாவை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த ஊர் மக்கள்லாம் ராஜாக்காக டெய்லி ப்ரேயர் பண்ணுறாங்க. ராஜா எப்படியாச்சும் சீக்கிரம் சரியாகி வந்துடணும்னு சொல்லி ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் எசேக்கியா ராஜா தன்னோட படுக்கையில் படுத்துட்ருக்கிறாரு. அப்போது ஏசாயா அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி ராஜாவை பார்க்குறதுக்காக வர்றாங்க. ராஜா கிட்ட, நீங்கள் உங்களோட வீட்டு காரியத்தெல்லாம் ஒழுங்குபடுத்துங்க, நீங்கள் பிழைக்க மாட்டீங்க, நீங்கள் மரிச்சு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எசேக்கியா ராஜாவுக்கும் அந்த தேசத்து மக்களுக்கும் ரொம்ப கவலையாயிடுச்சு. ரொம்ப வேதனைப்படுறாங்க. எல்லாரும் அழுது புலம்பிட்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எசேக்கியா ராஜா அப்படியே டவுன் ஆகாமல் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, சுவர் பக்கமாக திரும்பி ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணுறாங்க. ஜீசஸ், நான் இது வரைக்கும் செஞ்ச எல்லா நன்மைகளையும் எனக்காக நினச்சி பாருங்கள். நான் உங்களுக்கு முன்னாடி உண்மையாக தானே நடந்தேன், உங்களுக்கு பிரியமாக தானே நடந்தேன். இந்த தேசத்தையும் இந்த தேசத்து மக்களையும் விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு பிரியம் இல்லை. நான் இந்த மக்களோட தான் இருக்கணும். என் மேலே இறக்கப்படுங்க ராஜா, என் மேலே பரிதாபப்படுங்க, என்னோட நன்மைகளெல்லாம் கொஞ்சம் நினச்சி பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது புலம்பி ப்ரேயர் பண்ணுறாங்க. எசேக்கியா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கிற போதே ஏசாயா தீர்க்கதரிசி நடந்து போயிட்டுருக்குறாங்க. எசேக்கியா பண்ண எல்லா வார்த்தைகளையும் ஆண்டவர் கவனித்து கேட்டுட்டு உடனே என்ன செய்கிறாங்க அப்படின்னா, ஏசாயா பாதி முத்தத்தை கூட தாண்டலை, அதுக்கு முன்னாடியே ஏசாயா கிட்ட, நீ திரும்ப போய் நான் சொல்கிறத எசேக்கியா கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏசாயாவும் உடனே எசேக்கியா ராஜா கிட்ட போய் ஜீசஸ் சொல்கிறாங்க, நீங்கள் அழுது ஜெபம் பண்ண ஒவ்வொரு வார்த்தையையும் ஜீசஸ் கேட்டாங்க, உங்களோட கண்ணீரை அவங்க பார்த்தாங்க, அதனால உங்களோட வியாதி உங்களை விட்டு போயிடும். 3வது நாள் நீங்கள் ஹாப்பியாக ஜீசஸோட சர்ச்சுக்கு போய் ப்ரேயர் பண்ணுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட வாழ்நாளில் எக்ஸ்ட்ராவாக ஒரு 15 இயர்ஸ், அதாவது 15 வருஷத்தை கூட்டி தர்றாங்க இப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எசேக்கியா ராஜாவுக்கு ரொம்ப ஹாப்பி. ஆனாலும் அவருக்கு ஒரு டவுட்டு. என்ன அப்படின்னா, இப்போ தானே நம்ம ப்ரேயர் பண்ணோம், ப்ரேயர் பண்ண உடனே எப்படி ஜீசஸ் பதில் செய்வாங்க? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் பிழைக்க மாட்டேன்னு தீர்க்கதரிசி மூலமாக பேசினாங்க. சொல்லி கொஞ்ச நேரத்திலேயே எப்படி இல்லை பிழைப்பேன்னு சொல்லி 15 வருஷத்தையும் கூட்டி தரணும்னு சொல்கிறாங்களே அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு டவுட்டு. அதனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எனக்கு நீங்கள் இதை உறுதி செய்யணும், நீங்கள் இப்போ சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உண்மைதான் அப்படின்னு எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்களெல்லாம் வானத்தில் ஏதாச்சும் அதிசயங்கள் அற்புதங்கள் நடந்தாதான் ஆண்டவரோட அடையாளம்னு மக்கள் நம்பிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் டைம் பார்க்குறதுக்கு கிளாக்லாம் கிடையாதுல்ல. அப்போ என்ன செய்வாங்க அப்படின்னா, சூரியன்லேருந்து வர்ற அந்த நிழல்கள் இருக்கும்ல, அதை வச்சு தான் டைமை முடிவு பண்ணுவாங்க. அதனால ஏசாயா தீர்க்கதரிசி என்ன கேட்குறாங்க எசேக்கியா கிட்ட அப்படின்னா, சூரிய கடிகாரத்தில் 10 பாகை முன்னாடி போகணுமா பின்னாடி போகணுமா அப்படின்னு கேட்குறாங்க. எசேக்கியா ராஜா சொல்கிறாங்க, முன்னாடி போகிறது சாதாரணமாக நடக்கிறது, அதாவது கிளாக்கில் டைம் எப்போவுமே முன்னாடி தான் போய்கிட்டு இருக்கும், அது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதனால எசேக்கியா ராஜா என்ன சொல்கிறாங்க, 10 பாகை பின்னாடி போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க சொன்னதும் அதே மாதிரி 10 பாகை பின்னாடி போயிடுச்சு. இதை பார்த்ததும், அதாவது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை பார்த்ததும் தான் எசேக்கியா ராஜாக்கும் நம்பிக்கை வருது. ஆமாம், இந்த வார்த்தை எல்லாமே ஜீசஸ் சொன்னது தான் அப்படின்னு உறுதி பண்ணிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க.
அந்த மொத்த தேசமும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏசாயா சொன்ன மாதிரியே அவரோட வியாதியும் அவரை விட்டு போயிட்டு 3 நாள் கழிச்சு அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஹாப்பியாக ஜாலியாக சர்ச்சுக்கு போய் ஜீசஸ்க்கு தேங்க் பண்ணுறாங்க. இப்படி எசேக்கியாவோட வாழ்நாளில் எக்ஸ்ட்ரா 15 வருஷம் கூட்டி கொடுத்ததுனால அவர் மொத்தமாக 29 வருஷம் வந்துட்டு அந்த நகரத்தை ஆளுகை செஞ்சுட்டு இருந்தாங்க. இப்படி எல்லா விஷயங்களும் மாறினதுக்கு ஒரே காரணம் என்ன அப்படின்னா, ஒரு பிரச்சனை வரும்போது எசேக்கியா ராஜா வந்து சோர்ந்து போய் உட்காராம நம்பிக்கையோட ஜீசஸ் கிட்ட ப்ரேயர் பண்ணாங்க. அப்படி ப்ரேயர் பண்ணதுனால தான் ஜீசஸ் வந்து எசேக்கியா ராஜாவோட வார்த்தையை கேட்டு அவங்களுக்கு பதிலும் செஞ்சு ஒரு எக்ஸ்ட்ராவான நன்மைகளையும் கொடுத்தாங்க. சங்கீதம் 135:14 சொன்னதுபடி கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரித்து தம்முடைய ஊழியக்காரர் மேல் பரிதாபப்படுவார். அதாவது நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடந்து நம்ம வாழ்க்கையில் ஏதாச்சும் பிரச்சனை வரும்போது ஆண்டவர் நம்மளோட நன்மைகள் எல்லாத்தையும் நினச்சி பார்த்து நமக்காக பரிதாபப்பட்டு நமக்கு ஹெல்ப் பண்ணி எக்ஸ்ட்ராவாக நிறைய நன்மைகளையும் சேர்த்து கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட்.